இதுக்கு பேர் வந்து இன்விசிபிள் பின்னு. பார்க்கறதுக்கு இந்த யூ பின் மாதிரி இருக்கும், ஓகேவா? பார்க்கறதுக்கு யூ பின் மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள், எப்படி வளைச்சாலும் அது வளையும். இதுக்கு பேரே இன்விசிபிள் பின். நிறைய பேருக்கு இந்த இன்விசிபிள் பின் எதுக்கு யூஸ் பண்றோம்னு தெரியறது இல்லை. ஆக்சுவலி இது எதுக்காகனா, ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சம்டைம் நமக்கு எங்கேயாவது ஒரு ஹேர் தூக்கிக்கிச்சு சின்னதா, அப்ப நீங்க போய் பாப் பின் வச்சோ நார்மல் யூ பின் வச்சோ லாக் பண்ணீங்கன்னா அந்த பின் வெளியே தெரியும், அந்த சின்ன ஹேர் போய் ப்ராப்பரா அங்க லாக் ஆகாது. அப்போ இந்த இன்விசிபிள் பின்னை நம்ம இந்த மாதிரி ஒரு சைடோ இல்ல 2 சைடோ இப்படி வெளியே பார்த்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு அதை கொண்டு போய் இப்படி ஹேருக்குள்ள அதோட அந்த ஹேரை வச்சு சொருவிட்டீங்கன்னா பின்னும் தெரியாது, அந்த வளைச்சு விட்டது உள்ள போய் லாக் ஆயிரும். அப்ப அந்த தூக்கிட்டு இருக்கிற ஹேர் வந்து நமக்கு நார்மல் ஆயிரும். அதுக்குதான் இந்த இன்விசிபிள் பின்னு நம்ம யூஸ் பண்றோம். இல்ல சின்ன சின்ன பார்ட்டிஷன் எங்கேயாவது ப்ராப்பரா நிக்க வைக்கிறதுக்கு, அதாவது பின்னு தெரியக்கூடாது, நான் ஃபைனலா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்விசிபிள் பின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது ஒரு முறை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பியும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுட்டு நம்ம திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம் இதை.